ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மூங்கில் கூடை 3 கூடை இருக்குங்க. அந்த கூடையில் வந்து பார்த்திங்கன்னா வெங்காயம், தக்காளி இந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு வந்தால் எல்லாமே காத்தோட்டமாக வைக்கிற திங்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இதில் வச்சுட்டு கிச்சனில் ஒரு ஓரமாக வச்சுட்டோம் அப்படின்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த கூடையில் வந்து இன்றைக்கி மதியமாக வாங்கிட்டு வந்த ஃப்ரூட்ஸை எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் ஜாடியில் வந்து உப்பெல்லாம் கொஞ்சம் காலி ஆகிடுச்சு. அதெல்லாம் வந்து கொட்டி வச்சுட்ருக்கேன். கொட்டி வச்சுட்டு வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து அரிசி ஊற வச்சுருக்கேங்க, இட்லிக்கு அரைக்கலான்னு சொல்லிட்டு. அந்த அரிசி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் போகும்போது அங்கே வந்து பார்த்திங்கன்னா கருப்பு கவுனி அரிசி, திணை இதெல்லாம் கொஞ்சம் வாங்கிட்டு வந்திருந்தோம். அப்போ வந்து பார்த்திங்கன்னா கேரளா அரிசியும் வந்து 1 kg வாங்கிட்டு வந்திருந்தோம். இது கேரளா அரிசி சாப்பிட்டா ரொம்ப ஹெல்த்தி, வெயிட் போடாது அப்படிலாம் என் ஹஸ்பண்ட் சொல்லவும் நான் 1 கிலோ வாங்கிட்டு வந்திருந்தேங்க. அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு டைம் தான் சாப்பாடு செஞ்சோம். அது வந்து எங்களுக்கு செட் ஆகலை. அரிசி ரொம்ப பெருசு பெருசாக இருக்குது, நம்ம ரெகுலராக சாப்பிட்றது குட்டி குட்டியாக இருக்குமா அப்படிங்கிறதுனால செட் ஆகலை. அந்த அரிசி ரொம்ப நாளாக அப்படியே இருக்கேன்னு சொல்லிட்டு இட்லிக்கு இன்றைக்கி வந்து அரைச்சி வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து அது வந்து இட்லி எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில்